எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாடல் பேப்பர் 5. முதல் கேள்வி, சரியான தொடரை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல். உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். அடுத்து, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். சரியான கூட்டுப்பெயர். ஆடுனா ஆட்டு மந்தை, அதே மாதிரி மாடு மாட்டு மந்தை. அடுத்து, நிரல் நிறை அணி. நிறை என்பதன் பொருள் நிறுத்துதல். அடுத்து, எங்க நிற்கிற. இந்த பேச்சு வழக்கிற்கு உள்ள எழுத்து வழக்கை எழுதுக. எங்கே நிற்கிறாய். அடுத்து, 8வது கேள்வி, அறிஞருக்கு நூல். அறிஞரது நூல். இதில் கு, இதில் அது. இந்த வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்து, கலை சொற்கள். சரியான இணை ரீஜினல் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம். சரியான இணை கன்சுலேட், துணை தூதரகம். அடுத்து, கூற்று காரணம் சரியா தவறா. மொழி காலத்திற்கேற்ப மாறுகிறது, சரி. எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும். அடுத்து, எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம், தவறு. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம், சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்து, கூற்று காரணம் சரியா தவறா. ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம், சரி. பெயரெச்சம் 3 காலத்திலும் வரும், சரி. பெயரெச்சம் 3 வகைப்படும், தவறு. என 2 வகைப்படும். 1 குறிப்பு பெயரெச்சம், 2வது தெரிநிலை பெயரெச்சம். அப்போ இதுக்கு ஆப்ஷன் பி. அடுத்து, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். கூற்று. இந்த பாடலை பாடியவர் பாரதியார், பாரதிதாசன், சரி. ஏன்னா பாரதியார் மீது பற்று கொண்ட காரணத்தினால் தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றினார். இவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா சுப்புரத்தினம். பாரதிதாசனோட பேர் சுப்புரத்தினம். ஊர் புதுச்சேரி. புதுவை கவிஞர்னு இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, புதுச்சேரி. இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். அப்போ இது 3மே சரியான ஒன்று. அடுத்து, குறில் நெடில். பணம் 2 சொல்லினா பணம், அதேமாரி பானம். பணம்னா பருமை, பானம்னா பானகம். அடுத்து, கண் உறுப்பு, கான் காட்சி. அடுத்து, இருபொருள் தருக. கலை, பயிருடன் வளரும் புல் பூண்டுகள், அழகு. ஆளினா கடல், மோதிரம். படி படித்தல், வீட்டின் படி. அடுத்து, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக. வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் எனப்படும். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கருப்பு. வெயிலில் அலையாதே உடல் கருத்து விடும். அடுத்து, உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து அதுபோல ஈர்ப்புடன் எழுத பழகுதல். அடுத்து, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும்.
நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அடுத்து சரியான வினாச்சொல். நிலங்களை எத்தனை வகையாக பிரித்தனர்? அடுத்து கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை? செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது? அடுத்து நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். பொருத்தமான காலம் இறந்த காலம், நேத்திக்கு. இதே இன்னைக்குனா நிகழ்காலம், நாளைக்குனா அது எதிர்காலம். தமிழுக்கு தலை கொடுத்தவன் குமணவள்ளல். கொடுத்தவன் ஏற்கனவே கொடுத்துட்டான், அப்போ இறந்த காலம். மழை நன்கு பெய்தது, இறந்த காலம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். இதில் புதிய சொல்லு மணிமேகலை. அடுத்து பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக. எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால் இருக்குது, அதாவது எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக. மேற்கோள் குறி ஓப்பன் பண்ணிக்கிறோம். தம்பி நீ எங்கே நிற்கிறாய்? இதை முடிவு மேற்கோள் குறி கேள்விக்குறி. அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிதல். இதுக்கு சரியான விடை சி. நிறுத்தற்குறிகளை அறிதல், இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து இதுக்கு ஆப்ஷன் ஏ நிறுத்தற்குறி. நிறுத்தற்குறி நீங்களாக தான் கரெக்டாக எழுதணும். இதில் யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. எது சரியானதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். யதார்த்தம்னா இயல்பு. ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. கோயம்புத்தூர், கோவை. ஊர் பெயரின் மருவை எழுதுக. கும்பகோணம்னா குடந்தை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நீவு, நீ. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சரியான இணை டு லுக் அப், எட்டி பார்த்து. புஸ்தகம் புக்ஸ், நூல்கள். அடுத்து கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்பது நேர்விடை, போமாட்டேன்னா அது மறைவிடை. இருபதாம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் யாருடைய பங்கு மகத்தானது? தமிழர். தமிழ்நாட்டை சேர்ந்த அறிவியலாளர் சிவன். இஸ்ரோவின் 9வது தலைவர் யார்? சிவன். இஸ்ரோவின் 10வது தலைவர் சோமநாத். அதாவது இஸ்ரோவின் 11வது தலைவர் யார்? உங்களுக்கு கேள்வி, 11வது தலைவர் யார்? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் இஸ்ரோ. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். எந்த ஆண்டு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநராக இருந்தார்? 2015. பிழை திருத்துக. பிழையற்ற தொடர் அவர் அல்லர், அவர் அல்லர். அடுத்து பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. அது அன்று, அது அன்று. அடுத்து ஒருமைப்பன்மை பிழைகளற்ற சரியான தொடர் வீரர்கள் நாட்டை காத்தனர். அடுத்து பொருள் கூறுக, பொறுத்துக. ஈன்றுனா தந்து, கொம்பு கிளை, கழித்திட மகிழ்ந்திட, விடுதி தங்குமிடம். ஆப்ஷன் சி. அடுத்து சொல் பொருள் பருதி கதிரவன், வெறுப்பு மழை, துயின்று உறங்கி, பயின்று கற்று. ஆப்ஷன் ஏ. அடுத்து சொல்லும் பொருளும் அவள் பள்ளம், சுவல் பிடரி, பழனம் வயல், புறவு காடு. ஆப்ஷன் சி. பிழை திருத்துதல் ஓர் அழகிய நகரம் என்பது தான் சரி. அடுத்து கரடி ஓர் அணை துண்ணி. இப்போ இது தப்பு. பாருங்க, ஏற்கனவே சொன்னால் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்பது மறைவிடை.
உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும். இனமொழி விடை. இன்டர்நெட் இணையம். ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சுழி. இமெயில் மின்னஞ்சல். சர்ச் என்ஜின் தேடுபொறி. ஆப்ஷன் ஏ. அடுத்து கலை சொல்லின் பொருளறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஆடிட்டர் பட்டய கணக்கர். அடுத்து அஃபிடவிட் ஆணை உறுதி ஆவணம். ஆணை உறுதி ஆவணம். அடுத்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இவ்வுவமை தொடர் உணர்த்தும் பொருள். இரட்டிப்பு மகிழ்ச்சி. இரட்டிப்பு மகிழ்ச்சி. திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர். இத்தொடருக்கு ஏற்ற உவமை தொடர். மடை திறந்த வெள்ளம் போல. கம்பி நீட்டுதல்கிறது விரைந்து வெளியேறுதல். எவ்வகை வினை. அவன் திருந்தினான். தன் வினை அவனா திருந்துறது. அடுத்தது எவ்வகை வாக்கியம். சட்டி உடைந்து போயிற்று. எவ்வகை வாக்கியம். செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. குமரன் மழையில் நனைந்தான். உடன்பாட்டு வினை தொடர். உடன்பாட்டு வினை தொடர். அடுத்து பார்த்தீங்கன்னா 67வது கேள்வி. விடைக்கேற்ற வினா அமைக்க. விடைக்கேற்ற வினா அமைக்க. 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உள்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவியிருக்கின்றன. சரியான விடை எந்த ஆண்டு. எந்த ஆண்டு முதலே ரஷ்யா உள்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவியிருக்கின்றன. அடுத்து நம் முன்னோர். அப்போ யார். யார் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர். இருவினை பொருள் வேறுபாடு. விளைனா பொருளின் மதிப்பு. விளை உண்டாக்குதல். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். அடுத்து அகரவரிசை. உழவு ஏர் மண் மாடு. உழவு ஏர் மண் மாடு. சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை எழுதுக. தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். அகர வரிசைப்படி எழுது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. முதல்ல காவற்பெண்டு, அதுக்கப்புறம் கோப்பெரு நட்கிள்ளி, மூன்றாவது சோழ மன்னன், அடுத்தது புறநானூறு, கடைசியாக வீரம். அடுத்து பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர். ஆப்ஷன் டி. உடுக்கை, உருமி, கணப்பறை, தவண்டை, தவில், நாகசுரம், படகம், பிடில், பேரியாழ், மகுடி. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. குன்று, செங்கடல், தக்காளி, பஞ்சு, வெந்தயம். விதை என்ற வேர்ச்சொல்லில் எதிர்மறை தொழிற்பெயர் விதையாமை. அடுத்து வினைமுற்று, வினையச்சம். பாடினாள் கண்ணகி, வினைமுற்று தொடர். ஆள் எனும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் ஆளல். செய்தான் வேர்ச்சொல் செய். குமைந்தமை வேர்ச்சொல் குமை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று. இதெல்லாம் மலையை குறிக்கும். அடுத்தது தலை. இச்சொல்லுக்கு இணையான வேறு சொற்கள். முதன்மை, சிரசு. முதன்மை, சிரசு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூரியன், இப்போ கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு. அலை, கடல் அலை, அலை, வரவழைத்தல். அடுத்து ஆணி, இது எழுத்தாணி. இந்த ஆணி மாதம். அடுத்து இன்டலெக்சுவல், அறிவாளர். இ காமர்ஸ், மின்னணு வணிகம். டெபிட் கார்டு, பற்று அட்டை, பற்று அட்டை.
மரபு பிழை நீக்கிய சொல் தேர்வு செய்க. புறா குணுகும். புறா குணுகும். இப்போ மயில் வந்து ஆகவும் என்பது தான் சரி. அதே மாதிரி குயில் கூவும். குயில் வந்து கூவும். கிளி வந்து பேசும். இதுதான் சரியான ஒன்று. அடுத்து சப்பாத்தி கள்ளி மடல் ஞானல் தோகை நற்றிணை கலித்தொகை பரிபாடல் மதுரை காஞ்சி. இதில் பொருந்தாதது மதுரை காஞ்சி. ஏன்னா மீதி 3ம் 8 தொகை, மதுரை காஞ்சிங்கிறது 10 பாட்டு, அதனால் அந்த வித்தியாசம். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாதது திருக்குறள். ஏன்னா இது 14 கீழ்கணக்கு. இதெல்லாம் 10 பாட்டு நூல்கள். முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை. அடுத்து பொருந்தா இணையை தேர்ந்தெடுத்துறதுக. நண்பா படி உரிச்சொல் தொடர். இளமை எதிர்ச்சொல் முதுமை. ஈதல் எதிர்ச்சொல் ஏற்றல். இரவலர் எதிர்ச்சொல் புறவலர். காடு கூட்டல் ஆறு காட்டாறு. காடு கூட்டல் ஆறு காட்டாறு. அறிந்தது கூட்டல் அனைத்தும் அறிந்ததனைத்தும். அடுத்து எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. எழுத்தாணி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாடல் பேப்பர் 4. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். நன்றி, வணக்கம்.